கொடைக்கானல் அரசு மருத்துவமனையில் போதிய மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் இல்லாததால் நோயாளிகள் அவதி. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் உள்ள அரசு மருத்துவமனையில் நோயாளிகளுக்கு பல்வேறு வசதிகளும் தங்கும் விடுதி, புதிய கட்டிடங்கள் அமைக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் அவசர காலங்களில் முறையாக நோயாளிகளுக்கு எந்த ஒரு அவசர கால பரிசோதனை மற்றும் மருத்துவர்கள், செவிலியர்கள் இல்லாததால் நோயாளிகள் கொடைக்கானலில் இருந்து தேனி, கானாவிளக்கு, மதுரை ராஜாஜி மற்றும் திண்டுக்கல் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் அவல நிலை தினந்தோறும் அரங்கேறி வருகிறது. மேலும் அங்கு உள்ள அரசு அதிகாரிகள், மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் மெத்தன போக்காக நோயாளிகளை காலம் தாழ்த்துவதால் உயிரிழப்பு ஏற்பட்டு வருகின்றன என பொதுமக்கள் இடையே கேள்விகள் எழுந்த வண்ணம் உள்ளன. இதனால் மாவட்ட நிர்வாகம் கருத்தில் கொண்டு விரைந்து போர்க்கால அடிப்படையில் அவசர தேவைகளை உயர்த்த வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைக்கின்றனர். இப்போ கூப்பிட்டு அவங்க திண்டுக்கல்லேருந்து கூப்பிட்டு பேச சொல்லுங்கள். டூரிஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் தனியாக ஒரு குரூப் இருக்குது, அதை இது பண்ண சொல்லுங்கள். காலையில் நேற்று வணக்கம். மலைகளின் இளவரசி கொடைக்கானலில் கொடைக்கானல் மக்களும், சுற்றுலா பயணிகளும், விவசாயிகளும், கல்லூரி மாணவ மாணவியரும் பயன்பெறக்கூடிய வகையில் ஒரு அரசு மருத்துவமனை இருக்கு. அந்த அரசு மருத்துவமனையில பார்த்தீங்கன்னா குறைவான மருத்துவர்கள் இருக்கிறனால அத்தியாவசியமான அவசர சிகிச்சைக்கு அங்க சிகிச்சை பெற இயலாத சூழல் தான் நடைபெறுகிறது. பெரும்பாலான நேரத்தில் அங்க வரக்கூடிய அவசர உதவிக்காக வரக்கூடிய பயனாளிகள் அத்தனை பேரையும் மதுரைக்கோ, திண்டுக்கலுக்கோ, கானாவிளக்கோ ரெஃபர் பண்ணிடுறாங்க. ஏன்னா போதிய மருத்துவர்கள் இல்லாதனால கடந்த 4 வருடங்களுக்கு முன்பாக கூட ஒரு காவலர் கீழே விழுந்து அவருக்கு 3 மணி நேரமா உரிய சிகிச்சை தர இயலாத சூழல்ல அவர் உயிரிழந்த ஒரு துயர சம்பவம் நடைபெற்றது. நேற்று பள்ளி வளாகத்துல அடிபட்ட குழந்தை கிட்டத்தட்ட 3 மணி நேரமா ஸ்கேன் பண்ண இயலாத சூழல்ல ஜெனரேட்டர் இல்ல, மின்சாரம் இல்ல, வயர் லூஸா இருக்கு அப்படின்னு சொல்லி காலந்தாழ்த்தி கடைசியா இன்னைக்கு அவங்கள மதுரைக்கு கொண்டு போயிருக்காங்க. இப்ப போதிய மருத்துவர்களும் இல்லாத சூழல்ல அவசர உதவிக்கு இப்ப விபத்து, தற்கொலை முயற்சியில ஈடுபட்டவங்க, இந்த மாதிரி வரக்கூடிய எந்த ஒரு இதையும் காப்பாற்ற முடியாத சூழல் தான் இருக்கு. உடனடியா மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியம் அவர்கள் உடனடியா நடவடிக்கை எடுத்து கொடைக்கானல்ல போதிய அரசு மருத்துவர்களை நியமித்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகளை, விவசாயிகளையும் காப்பாற்றக்கூடிய சூழலை உருவாக்கி தரணும் அப்படிங்கிறது எங்களுடைய வேண்டுகோள். நன்றி.